நண்பர்களே, இந்த வீடியோல நாம ஃபேட் லாஸ்னா என்ன, அது எப்படி நடக்குது, ஃபேட் லாஸ் கரெக்டா நடக்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்டும் டீட்டெயிலா பிகினருக்கு புரியிற மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ண உங்க மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. 1. ஃபேட் லாஸ்னா என்ன? ஃபேட் லாஸ்னா நம்ம பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு மட்டும் போகிறது. நம்ம பாடியில இருக்கிற ஃபேட் ஒரு எனர்ஜி ஸ்டோர் மாதிரி. அதாவது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை விட எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருந்தா அந்த எனர்ஜியை நம்ம பாடி ஃபேட்டா மாத்திடும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து எனர்ஜி போதாம இருந்தா நம்ம பாடி இந்த ஃபேட்டை யூஸ் பண்ணும். இந்த ஃபேட் யூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் ஃபேட் லாஸ். ஃபேட் லாஸ்ல வாட்டர் போகக்கூடாது, மசில் போகக்கூடாது, ஃபேட் மட்டும் போகணும். 2. ஃபேட் லாஸ் ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா ஃபேட் லாஸ் நடந்தாதான் பாடி ஷேப் இம்ப்ரூவ் ஆகும், பெல்லி சைஸ் கம்மியாகும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஃபியூச்சர்ல வெயிட் ஈஸியா போடாது. ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் மாதிரி இல்ல, இது ரியல் ஃபிட்னஸ். 3. கேலரிஸ் டெஃபிசிட் தான் ஃபேட் லாஸ் பேஸ். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபேட் லாஸ் நடக்க டயட் ரொம்ப முக்கியம். நம்ம கேலரிஸ்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஃபேட் லாஸ்க்கு கேலரிஸ் டெஃபிசிட் ரொம்ப முக்கியம். கேலரிஸ் டெஃபிசிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். மெயின்டெனன்ஸ் கேலரிஸை விட சாப்பிட்ற கேலரிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அதுதான் கேலரிஸ் டெஃபிசிட். ஆனா ரொம்ப கம்மியா கேலரிஸ் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணினா பாடி டேமேஜ் ஆகும். 4. கேலரிஸ் டெஃபிசிட்ல ஒர்க் அவுட் ஏன் தேவை? ரொம்ப பிகினர்ஸ் கேட்குற கேள்வி. ஒர்க் அவுட் பண்ணாம கேலரிஸ் டெஃபிசிட் இருந்தா போதுமா? ஆன்சர் நோ. ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். ஒர்க் அவுட் பண்ணா மசில் சேவ் ஆகும், மசில் க்ரோத் ஆகும், ஃபேட் பர்ன் நல்லா நடக்கும், பாடி ஃபிட்டா இருக்கும். ஒர்க் அவுட் இல்லைனா மசில் லாஸ் ஆகும், ஸ்ட்ரெங்த் இருக்காது, பாடி ஸ்கின் லூஸா இருக்கும். ஸோ ஃபேட் லாஸ்க்கு டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட் ரெண்டுமே தேவை. 5. டயட். ஃபேட் லாஸ்க்கு எப்படி இருக்கணும்? டயட்னா சாப்பிடாம இருக்கிறது இல்லை. ஃபேட் லாஸ் டயட்ல நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல புரோட்டீன் ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸ் ஃபுட்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் ஃபுட்ல ஆட் பண்ணா அது ரொம்ப நேரம் ஸ்டொமக்கை ஃபுல்லா வச்சிருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் மாடரேட்டா இருந்தா ஓகே. வாட்டர் 2 to 3 லிட்டர் குடிக்கணும். நீங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ½ an hour முன்னாடி 1 glass வாட்டர் குடிங்க. அப்படி குடிச்சா உங்களுக்கு பசி கம்மியாக வாய்ப்பிருக்கு. தண்ணி குடிச்ச உடனே சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் 30 minutes கழிச்சு ஃபுட் இன்டேக் பண்ணுங்க. இப்படி பண்ணா நார்மலா இன்டேக் பண்ற சாப்பாடை விட கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவீங்க. புரோட்டீன் ஏன் முக்கியம்? புரோட்டீன் இன்டேக் பண்ணா மசில் சேவ் ப்ளஸ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஹங்கர் கண்ட்ரோல் பண்ணும், மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கம்மியா சாப்பிடணும் இல்லை, கரெக்டா சாப்பிடணும். 6. ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ரொம்ப பேர் டயட்டும் ஒர்க் அவுட்டும் கரெக்டா பண்ணுவாங்க, ஆனா ரெஸ்ட் எடுக்காம இருப்பாங்க. ஸ்லீப் கரெக்டா இல்லைன்னா ஃபேட் லாஸ் ஸ்லோ ஆகும், பாடி ரெக்கவரி ஆகாது, ஹங்கர் அதிகமாகும். இதனால உங்களுக்கு ப்ராக்ரஸ் அடி வாங்கும். டெய்லி 7 to 8 மணி நேரம் நல்ல ஸ்லீப் ரொம்ப முக்கியம். 7. ஃபேட் லாஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்ட்ரீம் டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியா சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. மீல்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. டெய்லி ஸ்கேல்ல நின்று செக் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஓகே. டெய்லி வெயிட் செக் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ் டெய்லி வெயிட் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வெயிட் கம்மி ஆகாது. அவங்க வெயிட்டை பார்த்து வெயிட் கம்மி ஆகலைன்னு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிருவாங்க. ஃபேட் லாஸில் வெயிட் ஸ்லோவாக தான் போகும். வெயிட் கம்மி ஆகலைன்னா ரிசல்ட் வரலைன்னு நினைக்கக்கூடாது. வெயிட் கம்மி ஆகலைன்னா ஃபேட் கம்மியாகும், மசில்ஸ் க்ரோத் ஆகும். அதனால் உங்களுக்கு வெயிட்டில் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. ஃபாஸ்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணும்னு சாப்பிடாம இருந்தால் ஃபேட் லாஸ் நடக்காது, பாடி தான் டேமேஜ் ஆகும். 8. ஃபேட் லாஸ்க்கு என்ன பண்ணணும்? ஸ்லைட் கேலரிஸ் டெஃபிசிட். புரோட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணணும். பாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. வாட்டர் நல்லா குடிங்க. ஸ்லீப் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா ஃபேட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். 9. ஃபேட் லாஸ் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? கரெக்ட் சைன்ஸ். ட்ரெஸ் லூஸாக ஆகும், எனர்ஜி நல்லா இருக்கும், ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகும், மிரரில் சேஞ்ச் தெரியும். இதுதான் ரியல் ப்ராக்ரஸ். ஃபைனல் மெசேஜ், ஃபேட் லாஸ்னா கரெக்டாக சாப்பிட்டு பாடியை மூவ் பண்ணி நல்ல ரெஸ்ட் எடுத்து ஸ்லோவாக கன்சிஸ்டண்ட்டாக போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.